மாளிகையில் வாழ்ந்த மகள் ஓலக்குடிசையில் மகளுக்காக வாழும் அப்பன் மரணப்படுக்கையில் மனம் விரும்பி கிடக்கிறார், மனம் புரிய துடிக்கிறார். வெளிச்சம் தேடும் வீட்டில் பூச்சி நெருப்பறியாது, காதல் தேடும் கண்ணின் காட்சி நிஜமறியாது. அப்பனாத்தாரத்த உறவ காதல் மறைக்குதே. ஐயோ அம்மணி, என்ன மணி, பார்த்து வரக்கூடாதுங்களா? ஐயோ, இருங்க மணி, இருங்க இருங்க இருங்க, அப்படியே ஒண்ணு இல்லைங்க. ஆ, பார்த்து கவனமா இருக்கணுங்க அம்மணி. பாருங்க, கையெல்லாம் அங்கங்க கொசு கடிச்சு தடுப்பு தடுப்பா இருக்குது பாருங்க. உங்க அப்பா பார்த்தாருன்னா தாங்கவே மாட்டாருங்க. ஏனுங்க அம்மணி, நான் ஒன்று கேட்டா கோச்சுக்க மாட்டீங்களா? ம். உங்களுக்கு உங்க அப்பா ஞாபகமெல்லாம் வருதுங்களா? ஒரு காதலுக்காக சொந்த பந்தம், சொத்து சுகம், ஊடு வாசல், பெத்த அப்பா எல்லாத்தையும் விட்டுட்டு ரொம்ப பெரிய விஷயம்ங்க. இன்னைக்கெல்லாம் மனசை பார்த்து யாரும் காதலிக்கிறது இல்லைங்க. இன்னைக்கெல்லாம் லாரிக்கு லாரிக்கு தாங்க கல்யாணம், காருக்கு காருக்கு கல்யாணம்ங்க, பங்களாவுக்கு பங்களாவுக்கும் கல்யாணம்ங்க. காசுக்கும் காசுக்கும் தாங்க பொருத்தம், மனசுக்கும் மனசுக்கும் பொருத்தம் இல்லைங்க. இப்படிதான் நானும் எங்க ஊருக்குள்ள போயிங்க, என்கிட்ட பெரிய மனசு இருக்குதுன்னு சொன்னேங்க. அட அதை வச்சு வர காப்பியா குடிக்கிறது நினைச்சு விட்டானுங்க மணி. நான் உங்களை மனசார பாராட்டணுங்க மணி. எந்த ஒரு காசு பணம் எதிர்பார்க்காம சாதாரண ஒரு ஏழையா, அவங்க யாரு, என்ன குடும்பம்னு யோசிக்காம விரும்பினேங்கிறதுக்காக வீட்டை விட்டே ஓடி வந்துட்டீங்க பாத்தீங்களா? நீங்க நல்லா இருக்கணுங்க. குழந்தை, உன்னை கூட்டிட்டு வந்ததுலேருந்து ஒவ்வொரு செகண்டும் ஏதோ தப்பு பண்ணிட்டு இருக்கிற மாதிரி எனக்கு குற்ற உணர்ச்சியாவே இருக்கு. நீ தப்பா நினைக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். இப்ப கூட நான் சாப்பிட்டேனா, நான் தூங்கினேனா அப்படின்னு என் சந்தோஷத்தை மட்டும்தான் நீ பாக்குற. நாளைக்கு நான் கல்யாணமாய் போயிடுவேன். அதுக்கப்புறம் நீ அடுத்த ஜென்மம்னு ஒண்ணு இருந்தா அ, நீ மகனே, வாவ், பியூட்டிஃபுல். எவ்வளோ அழகா இருக்க தெரியுமா? இன்னையிலேருந்து நம்ம லைஃபே மாறப்போகுது மாங்கனி. ஐ எம் சோ லக்கி. டைம் ஆச்சு, போலாமா? குழந்தை குழந்தைய நான் பார்க்கலையே. ஐ திங்க் காணோம்னு நினைக்கிறேன். காணோமா? மாங்கனி, ம், நீ கார்ல பத்திரமா இரு. ம். நான் உள்ள போய் எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸ் முடிச்சுட்டு வந்து உன்னை கூட்டிட்டு போறேன். இது வரைக்கும் நீ பத்திரமா உள்ளே ஏறு. சரி. சரியா? ம். அரசு, நீ வண்டியை மரத்துக்கு பின்னாடி ஓரமா நிறுத்து. சரி. டேய், நீ கேட் கிட்ட பாத்துக்கடா.
மாறா அண்ணா சொல்லலாம். பையோட வந்துட்டியா? பை கொண்டு வந்துட்டேண்ணே. லைன்ல மாறா. டேய் மாறா, 10:30 மணிக்கு பணத்தோட வந்துருவாங்க. வர்றவங்க தனியா வராங்களா இல்ல ஊர்க்காரங்களோட வராங்களான்னு உஷாரா பாத்துக்கடா. டேய் வண்டி சத்தம் கேட்குற மாதிரி இருக்கு, வந்துட்டாங்களான்னு பாரு. வரலண்ணே. டேய் 4 பக்கமும் சுத்தி முத்தியும் பாடுறா குருமா. பார்த்துட்டேண்ணே. வரல. மாறா 5 கோடி ரூபா பணம் வருதுடா. நம்ம வாழ்க்கையே மாறப்போகுது. ஆமாண்ணே. இது கொஞ்ச நேரம் தான். சரிண்ணே. நம்ம கையில பணம். சரிண்ணே. அண்ணா, என்னம்மா? குழந்தைய பாத்தீங்களா? இல்லையே. அண்ணி ஜூஸ் சாப்பிடுங்க. இல்லைங்க, வேணாம், பரவாயில்ல. அண்ணா, சொல்லுங்க அண்ணி. குழந்தைய பாத்தீங்களா? ஓ வளர்ந்தியா? இந்தா இந்த வந்துட்டுனுங்க. அம்மனி, கொள்ளைகளுங்க அப்படியே என் கண்ணே பற்றும் போல் இருக்குதுங்க அம்மனி. உனக்கு பிடிக்கும்னு எனக்கு தெரியும். ரொம்ப தேங்க்ஸுங்க. போ. காலையில இருந்து உன்னை காணனதும் நீ என்னை தனியா விட்டுட்டு போயிட்டியோன்னு நான் ரொம்ப பயந்துட்டேன். நான் எப்படிங்க அம்மனி உன்னை தனியாக விட்டு போவேன்? நான் எங்கே போனாலும் என் கண்ணு உங்களையே சுற்றிட்டு இருக்குங்க. ஆமாங்க, நான் இருக்கிற வரைக்கும் நீங்கள் பயப்படக்கூடாதுங்க. ம். காலையில் எந்திரிச்சோன்னேங்க 10 சாமிகிட்ட போய் மனசார பேசிட்டுனுங்க. இனி நடக்க போகிற சம்பவமெல்லாம் செமையாக இருக்குங்க. இந்தாங்க பிரசாத், சாப்பிடுங்க. ம், எடுத்துக்கோ. நல்லா இருக்கு இல்லைங்க? அப்புறம் எக்ஸசைஸ் பண்ணிட்டியா? ஆட உடற்பயிற்சி பண்ணிட்டியான்னு கேட்டேன். இல்லையா? ஆட போடா. முட்டையை வச்சு மோந்து பார்த்துட்டு இருக்கிற. ஆஃப் ஆயில் போட்டோமா அடிச்சாவிட்டு போயிட்டே இருக்க வேண்டாமாடா? இளநீ வச்சு உருட்டிட்டு கிடக்கிற. ஓட்டை போட்டோமா ஸ்ட்ரா உள்ளோட்டமான உறிஞ்சி குடிச்சிட்டு போயிட்டே இருக்க வேண்டாமாடா? நானெல்லாம் ஒரு நாளைக்கு 40 இளநீ அடிப்பேன்டா. ஆட என்னடா நீ? அவனை பாரு வெட்டி பைய. அவனை ஒரு தயிர் சோறுறா. பொங்கல் பையன்டா அவன். நம்மெல்லாம் மாட்டுக்கறி தின்னு வளர்ந்த உடம்புடா. வலையை விரிச்சிட்டோம், மீனை பிடிச்சிட்டோம். சமைச்சு திங்களை தாண்டா புத்திசாலித்தனமே இருக்குது. புரிஞ்சுதா? மண்ணில் விவசாயம் பண்ணுறது பெருசு இல்லடா. பொண்ணுங்க வயிற்றுல விவசாயம் பண்ணணும். அவன் தாண்டா உண்மையான விவசாயி. வி ஆர் ஆல் ஃபார்மர்ஸ். பணம் வருது, தோட்டம் வாங்குறோம், விவசாயம் பண்ணுறோம்.